லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தா புரிஞ்சிருக்கும். இந்த கிரிட்டிசிசத்துல இந்த கிளாசிக்கல் கிரிட்டிசிஸ்க்கும் ரெனைசான்ஸ் கிரிட்டிசிஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அவங்க கிட்ட இருந்தது எல்லாமே எப்படி இருக்குன்னா, அந்த டிவைனை தாண்டி அவங்க ரெண்டு பேருமே எப்படி கிளாசிக்கல் கிரிட்டிசிஸ்டும் சரி, இந்த ரெனைசான்ஸ் கிரிட்டிசிஸும் சரி, அவங்க டிவைனா பார்க்கல. அந்த விஷயத்துக்குள்ள அதை ஒரு அப்சர்வ் பண்றாங்க. பட் இந்த இடையில வந்தவங்க தான் டிவைன் பாக்குறது. டிவைனை நீங்க கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு விஷயத்த பக்தி பூர்வமா பாக்குறதுக்கு, அது முழுக்க முழுக்க பக்தி மயமாவே பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால அது இடையில வந்தவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, அது ஒரு ரிலீஜியன் தொடர்போட பார்த்தாங்க. அப்ப நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கும் போது, பிளாட்டோ கிட்ட இருந்து ஆரம்பிக்கும் போது, இந்த கிளாசிக்கல் கிரிட்டிசிசத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது, அங்க ரிலீஜனை நீங்க மையமா வச்சு பார்க்கணுங்கிறதே இல்லை. தட் இஸ் பிலாசபிக்கல் ஐடென்டிட்டியில வச்சு பார்க்கலாம். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு பிளாட்டோக்குள்ள என்ட்ரி ஆகும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒன் லைன்ல இந்த பிளாட்டோவனோட விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது பிளாட்டோவை நீங்க முழுமையா புரிஞ்சுக்கணும்னா, அவர் பேசக்கூடிய விஷயம் போயட்ரி இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறார், அதாவது போயட்ரியை மட்டும் எப்படி பார்க்கிறார், அந்த போயட்ரி அவருடைய பார்வைக்கு பின்னால அவர் எழுதக்கூடிய அந்த போயட்ரி பத்தின எழுதுற தியரிய எப்படி முடிக்கிறார் அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் போயட்ரி நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, அது நெகட்டிவ் சைட்லயே கொண்டு போயிட்டு இருப்போம். போயட்ரி முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவான ஒரு இடத்துல ஸ்ட்ரக்சர் பண்ணும். அப்படி அது அதுக்கு அடுத்ததா பார்க்கும்போது அது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த போயட்ரி அதன் மூலியமா நமக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அது வந்து எப்படி இருக்குன்னா பாசிட்டிவா இருக்கும். அதனால நீங்க இந்த ரெண்டு கான்செப்டை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இதுல சூப்பரான ஒரு கான்செப்ட் இன்னைக்கு கத்துக்க முடியும். பிளாட்டோ பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஆன்சியன் கிரீக் பிலாசபர். இந்த பீரியட்ல பிலாசபர் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு பீரியட். ஏன்னா பிலாசபரை தான் அவங்க என்ன பிடிப்பாங்க, அந்த பிலாசபி எழுதுறவங்களையும் அந்த பிலாசபி பேசுறவங்களையும் உயர்ந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்க. அதனால இந்த பீரியட்ல அவருக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது சரியான தருணத்துல கிடைச்சிச்சு. இவரு பிளாட்டோ அப்படிங்கிறவரு சாக்ரட்ஸ்னுடைய ஸ்டூடெண்ட். அப்ப சாக்ரட்ஸ் இது அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டரா பண்ண விடலாம். எஸ்க்கு அப்புறம் பி இருக்கும், அப்படியே நீங்க டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இருக்கு. அதுக்கப்புறம் பிளாட்டோக்கு அப்புறம் அரிஸ்டாட்டில் இப்படி இருக்கு, அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறம் அலெக்சாண்டர் இப்படி இருக்கு. ரைட். அப்ப பிளாட்டோங்கிறவர் யாரு? இவர் ஒரு கிரீக் பிலாசபர். இவர் த ஸ்டூடெண்ட் ஆஃப் சாக்ரட்டிஸ். இதை நீங்க மைண்ட்ல வச்சு. அதே அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுது? பிலாசபிக்கல் டயலாக்ஸ். இவர் எழுதக்கூடியதெல்லாம் எப்படி இருக்க முடியும்? இவருக்கு இஸ் a ரைட்டர் ஆஃப் பிலாசபிக்கல் டயலாக்ஸ். இவர் ஒரு போயமா எழுதல, தன்னுடைய ஐடியாஸ் எப்படி எழுதுறாரு? டயலாகா எழுதியிருப்ப. அப்படி அதனுடைய பிளாட்டோனுடைய ஒர்க்கெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா, அவர் எடுத்து ரிபப்ளிக்கா இருக்கட்டும் எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா ஒரு டயலாகா இருக்கும். ஒரு சம் கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சம் கேரக்டர்ஸ் சில விஷயத்த பேசிக்குவாங்க. இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை பத்தி பேசலாம் அப்படின்னா, நீங்க டிரைடனுடைய ஒரு ஒர்க் ட்ராமட்டிக் பொயசி, என் எஸ்ஸே ஆஃப் ட்ராமட்டிக் பொயசி. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 4 கேரக்டர் இருப்பாங்க. அந்த 4 நபர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியாவை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களோட அது எப்படி இருக்குன்னா டயலாக், தன்னை ஒருத்தரும் அந்த கருத்தை மறுத்து பேசுவாங்க, அதுக்கு சில கருத்தை ஏத்து பேசுவாங்க. அதே மாதிரிதான் பிளாட்டோனுடைய ஒர்க் எல்லாம் எப்படின்னா பிலாசபிக்கல் டயலாக்ஸ்ல இருக்கும். பிளாட்டோ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பிளாட்டோனிக் அகாடமி. இது நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதே இல்லை. ஏன்னா பிளாட்டோனிக் அகாடமி பிளாட்டோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையில முடிச்சுக்கலாம். இந்த பிளாட்டோனிக் அகாடமி எங்க இருக்குது அப்படின்னா ஏத்தன்ஸ்ல இருக்கு. இந்த பிளாட்டோனிக் அகாடமி அப்படிங்கிறது இட் இஸ் ஏ பிலாசபிக்கல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் இங்கிறது நிறைய நபர்கள் அவர் ப்ரொடியூஸ் பண்றாரு. அந்த பிலாசபிக்கல் ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் எப்படி வருவாங்க அப்படின்னா அந்த பிலாசபியை டாமினேட் பண்ணி அந்த பிலாசபியை வெளியுலகத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி தான் கொண்டு வந்துருப்போம். அப்படி இந்த அகாடமிக்ல பிளாட்டோ டாட் த டாக்ட்ரைன்ஸ், நிறைய விஷயத்த டீச் பண்றாரு. அது பின்னாடி என்ன ஆயிடுச்சு? தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பிளாட்டோனிசம். பிளாட்டோனிசம் அப்படிங்கிற கான்செப்ட் பின்னால உருவாகுது. ரைட். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சிம்பிளான ஒரு பாயிண்ட் ஒண்ணு, பிளாட்டோ அப்படிங்கிறவரு கிரீக் பிலாசபர். இவரு சாக்ரட்டிஸ்னுடைய ஸ்டூடெண்ட். இவருடைய ஒர்க் எல்லாம் பெரும்பாலான ஒர்க் எப்படி இருக்கு அப்படின்னா டயலாக் ஃபார்ம்ல இருக்கும். இதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம், he is the founder of பிளாட்டோனிக் அகாடமி. இந்த அகாடமி எங்க இருக்குதுன்னா ஏத்தன்ஸ்ல இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம், பிளாட்டோ தன்னுடைய லெக்சர் மூலியமா, அதாவது தன்னுடைய அகாடமியில தரக்கூடிய அந்த லெக்சர் மூலியமா நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்திருப்பா. அப்படி அதே மாதிரி அங்க வெளிப்படுத்த அந்த லெக்சர் எல்லாத்தையும் அதை வந்து ஒரு ரிட்டன் ஸ்கிரிப்ட்லயும் கொண்டு வந்திருப்பாங்க. அங்க எழுதின விஷயங்கள் எல்லாம் எதை டீல் பண்ணுது அப்படின்னா பிளாட்டோனுடைய ஒர்க்ல எல்லாமே சரி, அவர் கொடுத்த லெக்சரா இருக்கட்டும் எல்லாமே எதை டீல் பண்ணுது அப்படின்னா பாலிடிக்ஸ், அதுல வரக்கூடிய அதுக்கப்புறம் எத்திக்ஸ், மெட்டாபிசிக்ஸ், எபிஸ்டிமாலஜி. இந்த எபிஸ்டிமாலஜிங்கிற வார்த்தைங்க ரொம்ப முக்கியம். அதாவது எதையெல்லாம் டீல் பண்ணுது ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்? பாலிடிக்ஸ், எத்திக்ஸ், மெட்டாபிசிக்ஸ், எபிஸ்டிமாலஜி.
ஃபர்ஸ்ட் இந்த எபிஸ்டிமாலஜி என்ன அப்படின்னா, எபிஸ்டிமாலஜி அப்படிங்கிறது இட் இஸ் எ பிரான்ச் ஆஃப் பிலாசபி. பிலாசபியில் இருக்கிற ஒரு பிரான்ச் தான் எபிஸ்டிமாலஜி. இந்த எபிஸ்டிமாலஜிங்கிற வார்த்தை புரிஞ்சுக்கும் போது இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்கு, அது எபிஸ்டிலாட்டரி. இது நம்ம ஒன் செகண்ட் மறுபடியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த எபிஸ்டிமாலஜிங்கிறது என்ன? இட் இஸ் எ பிரான்ச் ஆஃப் பிலாசபி. இதை எப்படி சொல்லுவாங்க? இந்த எபிஸ்டிமாலஜி கிரீக் வேர்ட்ல இருந்து பிரிச்சு அப்படின்னா எபிஸ்டி லாகஸ், அதாவது எபிஸ்டிம் EBISTME எபிஸ்டீம் M1 இருக்கு இல்லையா, அந்த எபிஸ்டீம் லாகஸ் இப்படி தனித்தனியா பிரிப்பாங்க. இந்த எபிஸ்டீம் அப்படிங்கிறது இது எதை மையப்படுது அப்படின்னா நாலேஜ் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங்கை மையப்படுத்தும். அதனாலதான் இது ஒரு நாலேஜ். எபிஸ்டிமாலஜி அப்படின்னாலே இஸ் எபிஸ்டிமாலஜிக்கல் ரைட்டர் அப்படின்னாலே அவர் எழுதின விஷயங்கள் எப்படி இருக்கு, நாலேஜான ஒரு விஷயத்த கன்வே பண்ணும், ஒரு புரிதலை ஏற்படுத்துற மாதிரி கன்வே பண்ணும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல எபிஸ்டலரி அல்லது எபிஸ்டலரி நாவல் அப்படிம்பாங்க. இந்த எபிஸ்டிமாலஜிங்கிறது என்ன? பிரான்ச் ஆஃப் பிலாசபி. நான் அப்பார்ட் ஃப்ரம் த ஏரியா பத்தி பேசிட்டு இருக்கேன், கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எபிஸ்டிமாலஜிங்கிறது பிரான்ச் ஆஃப் பிலாசபி that deals with the knowledge. இன்னொன்னு எபிஸ்லாட்டரி. இந்த எபிஸ்லாட்டரி நாவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் லெட்டர்ஸ். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கஜினியோட மூவி எடுத்துக்காங்க. இந்த கஜினி மூவில வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா என்ன பண்றாங்கன்னா ஒரு டைரி எடுத்து படிக்கிறாங்க. அப்படி அந்த டைரியை படிக்கும்போது அந்த டைரி தான் என்ன பண்ணுது, ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரியை நரேட் பண்ணுது. அப்ப அந்த டைரியை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டோரி ஒன்று மூவ் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எபிஸ்லாட்டரி நாவல் அப்படிம்பாங்க. ஸோ இந்த எபிஸ்லாட்டரி நாவல் அப்படிங்கிறது தட் இஸ் ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் லெட்டர்ஸ். அப்ப லெட்டர்ஸ்ல மட்டும்தான் இருக்கணுமான்னு கேட்டா இல்ல, அது டைரி ஃபார்ம்ல இருக்கலாம், டைரியில எழுதியிருக்கலாம், முதல்ல எழுத்து வடிவத்தில் இருக்கும், அது டைரியில எழுதிருக்கலாம், அல்லது அதர் பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம். இதை எடுத்து இன்னொரு நபர் படிக்கும்போது ஒரு ஸ்டோரி மூவ் ஆகுது அப்படின்னா அதை எபிஸ்டாலரி நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சாமுவல் ரிச்சர்ட்ஸனுடைய பமீலா, கிளாரிசா, அதே மாதிரி பிராங்க்ஸ்டைனுடைய அதாவது மேரி செல்லினுடைய பிராங்க்ஸ்டைன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம்பிளா புரிஞ்சுக்கலாம். ரைட், இது ஒரு சின்ன கான்செப்ட் நான் புரியுதுக்காக சொல்றேன். எபிஸ்டிமாலஜிங்கிறது வேற, எபிஸ்டலரிங்கிறது வேற. அதாவது எபிஸ்டலரிங்கிறது தட் இஸ் டீலிங் வித் ரிட்டன் ஸ்கிரிப்ட் ஆஃப் நாவல், தட் நாவல் ஃப்ரம் த பார்ட் ஆஃப் லெட்டர்ஸ். சரி, அகைன் கம் அகைன் இந்த பிளாட்டோக்குள்ள வரேன். இந்த பிளாட்டோவில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பிளாட்டோனுடைய பெரும்பாலான ரைட்டிங்ஸ் எப்படி இருக்குது, டயலாக் ஃபார்ம்ல இருக்கு அல்லது எபிஸ்டல்ல இருக்கு. இந்த எபிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது லெட்டர்ஸ். இதுக்காக இந்த வார்த்தை நான் வந்து இந்த எபிஸ்டலரி நாவல் அப்படிங்கிறது பயன்படுத்தினேன். ஒண்ணு இவருடைய இது எப்படி இருக்கு, டயலாக் ஃபார்ம்ல இருக்கும் அல்லது லெட்டர் ஃபார்ம்ல இருக்கு. இதுல இந்த வகையில தான் இவருடைய ஒர்க்கிங் எல்லாமே இருக்கு. இதுல டயலாக் ஃபார்முக்கான எக்ஸாம்பிள்ஸ் எந்தெந்த ஒர்க் எல்லாம் டயலாக் ஃபார்ம்ல இருக்கு. ஒண்ணு அயன், லைசிஸ், கார்ஜியஸ், சிம்போசியம், பியாட்ரஸ், ரிபப்ளிக். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா சிம்போசியம், ரிபப்ளிக், அயன், இது எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமானது வச்சுக்காங்க. இது எல்லாமே இந்த சிம்போசியம், ரிபப்ளிக், அயன் இந்த ஒர்க் எல்லாம் என்ன ஃபார்ம்ல இருக்கு, டயலாக் ஃபார்ம்ல இருக்கு. இதை எழுதின யாரு, பிளாட்டோ. நீங்க இந்த கேப்சர் கண்ணுல பார்த்த உடனே இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிக்கணும். இங்க நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்த உடனே கண்ணை மூடுனா இப்போ 4 ஒர்க் கொடுத்துருப்பாங்க, which is not written by Plato அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல சிம்போசியம், ரிபப்ளிக், அயன், போயட்டிக்ஸ் எப்படி இருக்கு. அப்ப நீங்க பார்த்த உடனே இங்க இந்த பாக்குற இந்த போது வேர்ட்ஸை நீங்க கேப்சர் பண்ணீங்க. அதுக்காக உங்களுக்கு கலர்ஃபுல்லா வந்து கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் இது கண்ணுல நீங்க கேப்சர் பண்ணணும். ரைட், ஓகே. இது எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். மீதி இருக்கிற ஒர்க் எல்லாமே இட் இஸ் ரிட்டன் பை பிளாட்டோ, தோஸ் ஆர் ரிட்டன் இன் டயலாக்ஸ். ரைட், பிளாட்டோனுடைய த தியரி ஆஃப் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர், இதுல எங்க அவருடைய ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் எங்க பார்க்க முடியும் அப்படின்னா அயன் அப்படிங்கிற ஒர்க்லயும் ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒர்க்லயும் லிட்ரேச்சர் பத்தின விஷயத்த நிறைய இடத்துல பேசிருப்போம். அப்படி அப்ப ரிபப்ளிக் ஒர்க்குமே அயன் ஒர்க் எதை அதிகமா பத்தி பேசியிருக்கோம், லிட்ரேச்சரையும் ஆர்ட்ங்கிற தியரியும் அதிகமான இடத்துல பேசியிருக்கோம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். ரைட், இப்போ ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ல நம்ம பார்ப்போம். இவர் வாழ்ந்த பீரியட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் டிக்ளைன். நீங்க பிளாட்டோவை பத்தி பார்க்கும்போது பிளாட்டோ அப்படிங்கிறது யாருடைய ஸ்டூடெண்ட், சாக்ரட்டிஸுடைய ஸ்டூடெண்ட். சாக்ரட்டிஸ் எப்படி கொல்லப்படுறாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கலுடைய தாக்கத்தின் மூலியமா தான் பிளாட்டோ வந்து கொல்லப்படுறாரு. ஏன்னா அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது, அரசியலுக்கு எதிரானதா இருக்கு, ஆட்சியாளர்களுக்கு எதிரானதா இருக்கு. அந்த மாதிரி சமயத்துலதான் பிளாட்டோ வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதனாலதான் இந்த பொலிட்டிக்கல் டிக்ளைனான ஒரு பீரியட்ல பிளாட்டோ இருக்கும்.
இந்த ஹோமருடைய எபிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, அது கிரீக்ஸ்ல பெரும்பாலானவர்கள் கிரீக் மக்கள் எல்லாருமே போற்றக்கூடிய ஒரு சமயம் தான் இந்த இவருடைய வாழ்ந்த காலம். இங்க பிலாசபர்ஸ் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அவங்கள ஏதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமானதை எடுத்து கிரிட்டிசைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதை எப்படி ஒரு விஷயத்த கன்வே பண்றாங்க. அப்ப பிலாசபர்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான ஃபிகர்ஸா எடுத்து பார்ப்பாங்க. அதே டைம்ல இந்த கிரீக் பீப்புள் எதை போற்றுவாங்க, இந்த கிரீக் மக்கள் எல்லாம் யாரை வந்து பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாங்க, அல்லது யாரை வந்து நல்லா உயர்ந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்கன்னா, கரேஜியஸ் பெர்சன் அல்லது இந்த கரேஜியஸ் ஐடியாஸ், ஹீரோயிசம், மேக்னிஃபிசன்ஸ், இந்த மாதிரி ஒரு மேக்னிஃபிசன் நல்ல கம்பீரமான ஒரு பெர்சனா இருக்கலாம், அல்லது ஒரு ஐடியாஸ் வச்சிருக்கக்கூடிய நபரா இருக்கலாம், ஒரு கரேஜியான ஒரு ஐடியாவை டீல் பண்றக்கூடிய ஸ்டோரியா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயத்தை பத்தி பேசினா அவங்க வந்து பிரைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நாவலோ சாரி அந்த டைம்ல ஒரு போயட்ரி வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த போயட்ரி ஒரு நபரை பத்தி அவனோட அந்த நபருடைய மேக்னிஃபிசியன்ஸ் பத்தி பேசுது, அவன் எப்படி போர்ல வென்றான் அப்படின்னு பேசுற விஷயமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரீக் மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி பிரைஸ் பண்ணுவாங்க. இது இப்படிதான்டா இருக்கணும் அப்படிம்பாங்க. அதுவே ஒரு லிட்ரேச்சர் மாதிரி பேசிட்டு அது ஒரு டைம் பாஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரீக் பீப்புள் ஏத்துக்காத சமயத்துலதான் பிளாட்டோ இருந்துட்டு இருக்கிறார். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிட்ரேச்சர் அப்படிங்கிறது எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அந்த கிரீக் லிட்ரேச்சர் டைம்ல இந்த கிரீக் மக்கள் இந்த டைம்ல பிளாட்டோ வாழ்ந்த டைம்ல லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இம்மாரல். அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த ஒரு மாரல் கான்செப்ட் இல்லை, அது ஒரு இம்மாரல். அது முழுக்க முழுக்க கரப்ட், மக்களை கரப்ட் பண்ணுது. அது மக்களை வந்து என்ன பண்ணி மனநிலையை வேஸ்ட் பண்ணுது, அதே மாதிரி டீஜெனரேட் பண்ணுது. அது எதுவும் புதுசா பண்ணல, அது புதுசா உருவாக்கி இருக்கிற விஷயத்த குறைச்சிக்கிட்டே போகுது. இந்த மாதிரியான சமயத்துல லிட்ரேச்சர் இப்படி பாக்குற சமயத்துல தான் பிளாட்டோ வாழ்றாரு. அதுக்கப்புறம் பிலாசபர்ஸை எப்படி பாக்குறாங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க சுப்பீரியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தி இருக்கோம். அதாவது போயட்டு, ஆர்டிஸ்ட் இவங்களை விடவும் சுப்பீரியரா பார்ப்பாங்க. யார? பிலாசபர்ஸை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஆரட்டர்ஸ், அங்க சொற்பொழிவு ஆற்றக்கூடிய நபர்கள் எல்லாம் உயர்ந்த இடத்துல பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு லீடிங் ஸ்பிரிட்ஸா பார்ப்பாங்க. ஒரு போயட் இந்த பக்கம் போறான், இன்னொரு பக்கம் ஒரு பிலாசபர் போறான் அப்படின்னா பிலாசபருக்கு தான் அங்க மரியாதை இருக்கு. போயட்டை ஒரு இதாவே கண்காணிக்க எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு காலத்துல ஆசிரியர் நடந்து போனா ஆசிரியர் அப்படியே அந்த தெருவே அப்படியே வணங்கும். இன்னைக்கு அப்படியே அது அப்படியே ஒரு ஆப்போசிட் ஜெனரேஷன்ல போயிட்டு இருக்கு. கமகை. அப்ப இந்த பீரியட்ல இந்த சுப்பீரியர்ங்கிற வார்த்தை நீங்க கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். போயட் அண்ட் ஆர்டிஸ்ட் விடவும் சுப்பீரியரா இருக்கிறது யாரு? பிலாசபர் அண்ட் ஆரட்டர்ஸ். அவங்களுக்கு தான் உயர்ந்த இடமா பாக்குறது. அப்ப இந்த பீரியட்ல தான் பிளாட்டோ வந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறார். அந்த பீரியட் இப்படிதான் இருக்கு. ரைட். இப்போ அந்த கிரிட்டிக்கல் பர்செப்ட் பேசிக்கான விஷயத்த போயட்டிக் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற தியரியில இவர் என்ன சொல்றாரு, பிளாட்டோ என்ன சொல்றாரு அப்படிங்கிறது பார்ப்போம். போயட் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, டிவைன்லி இன்ஸ்பயர்ட், ஒரு ப்ராப்பர்ட் மாதிரி. அவர் சொன்னா எப்படி இருக்கும், நான் எதிர்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த இன்னைக்கே சொல்லுவாங்க. அப்ப போயட்டிஸ் அப்படிங்கிற எப்படி இருக்கு, எப்போ ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த இப்பொழுதே கணிச்சு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த போயட்டிக் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற விஷயத்துல கொண்டு வராங்க. இவருடைய தியரி அதுதான் கடைசியா சொல்ல வரும். லாஸ்டா பிளாட்டோ போயட்னா என்ன, போயட்ரினா என்ன, எதை இமிட்டேட் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பேசிட்டு இதுல என்ன சொல்ல வருவார் அப்படின்னா, போயட் அப்படிங்கிறவர் ஒரு ப்ராப்பர்ட் மாதிரி. அவர் ஏதோ ஒரு விஷயத்துல எப்பொழுது நடக்கக்கூடிய விஷயத்த முன்கூட்டியே கணிச்சு சொல்லக்கூடியவங்க. அதாவது கணிச்சு சொல்லக்கூடியவங்க, சயின்டிபிக் ப்ரூவா கிடையாது, முன்கூட்டியே ஒரு விஷயத்த கணிச்சு சொல்லக்கூடியவங்க ஒரு டிவைன்லி இன்ஸ்பயர்டா இருக்கு. ஏன் இப்படி டிவைன்லி இன்ஸ்பயரா இருக்கிறாங்க அந்த போயட் அப்படின்னா, போயட்ரி அப்படிங்கிறது நாட் கிராஃப்ட். அது கிராஃப்ட் பண்றது கிடையாது. அது என்னது? பிராக்டிஸ் பண்றது, கத்துக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறது, பிராக்டிஸ் பண்றது. சில விஷயத்த பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அது எல்லாத்தையும் ஒரு டிவைன் இன்ஸ்பிரேஷனோட வெளிப்படுத்துறாங்க. அதனால அவங்களை எப்படி பார்க்கலாம், ஒரு ப்ராப்பர்ட்டா நீங்க எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு போயட்டிக் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல வெளிப்படுத்தியிருப்பாங்க. ரைட். அடுத்தது பிளாட்டோனோட ஐடியா மறுபடியும் வரும். பிளாட்டோ என்ன சொல்றாரு அப்படின்னா, பிளாட்டோனோட ஐடியா எப்படி பார்த்தோன்னா, போயட்ரி இஸ் நாட் ரேஷனல். இவர் என்ன சொல்றாரு, போயட்ரி எடுத்து பேசும்போது இது ரேஷனல் கிடையாது, அறிவுபூர்வமானதுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த போயட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, டு நாட் ஆஃபன் அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுக்கே தெரியாது என்ன எழுதுறோம் அப்படின்னு. சம்டைம்ஸ் அவங்க எழுதியிருப்பாங்க, அது என்ன மீனிங்காக எழுதணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. அதனால போயட்ரி அப்படிங்கிறது என்ன, நாட் ரேஷனல். ஏன்னா போயட்டுக்கே அந்த போயத்தை எழுதின போயட்டுக்கே தெரியாது. ஸோ போயட்ரி cannot be relied. நல்லா புரிஞ்சுக்கணும், cannot be relied. ரிலை அப்படின்னா சார்ந்திருத்தல்.
எது சார்ந்து இருக்காத ஒரு விஷயம். எதை சார்ந்து இருக்காது அப்படின்னா ஒரு கான்சியஸான விஷயத்த சார்ந்து இருக்காது. ஒரு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற விஷயத்துல அது சார்ந்து இருக்காது. சில மூவிஸ் எல்லாம் ஏன் இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலரான ஒரு டிராமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மூவி இருக்கு. அந்த மூவியை பார்த்துட்டு நமக்கிட்ட என்ன வரும் அப்படின்னா, அந்த மூவில வரக்கூடிய அந்த கேரக்டர் மாதிரியே நாம சில விஷயங்கள் எடுத்துக்குவோம். இந்த இடத்துல இப்படிதான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கப்பல் போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மூவியினுடைய ஸ்கிரிப்ட் படி புரிஞ்சுக்காங்க, போய் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. அந்த டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணனது நமக்கு வந்து ஃபோர் கிரவுண்ட்ல தெரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு கான்செப்ட். அந்த இடத்துல ஜட்ஜு இன்னொரு ஜட்ஜு கிட்ட பேசுறாரு, இந்த விஷயத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா, தீர்ப்பு சொல்லாதீங்க, தள்ளி வச்சுக்கிட்டே இருங்க, தீர்ப்பு சொல்லாம தள்ளிக்கிட்டே இருங்க, நாட்கள் கடத்திக்கிட்டே இருங்க, இவங்க தினமும் அடிக்கடி வர சொல்லுங்க, நாட்களை கடத்துங்கன்னு இன்னொரு ஜட்ஜ் சொல்றாரு. இதனுடைய பின்னாட்டுல இது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அந்த காலம் என்ன பண்ணுதுன்னா ஒரு தீர்ப்பை எழுதுது. அந்த காலம் என்ன பண்ணும், மேபி அவங்களை மீண்டும் சேர்த்து வைக்கலாம், அல்லது அது அப்படியே அதே நிலையா இருக்கலாம். அப்ப காலம் ஒரு நேரத்துக்கு அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஜட்ஜ் இன்னொரு இடத்துக்கிட்ட ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா, இதை பாக்குற ஆடியன்ஸ்க்கு என்ன தோணுது, அப்ப சில பிரச்சனைகளை தள்ளி போட்டோம் அப்படின்னா அது காலம் போக்குல அது சரியாயிரும் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ஐடியா கிடைக்குது. பட் ஆனா இந்த போயட்ரி எப்படி இருக்கு அப்படின்னா, கெனாட் பி ரிலைடு, அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்டோ அந்த மாதிரி கான்சியஸா இருக்காது. ஏன்னா அதுல இருக்கிற விஷயம் முழுவதுமா ரேஷனலான ஐடியால இல்ல அப்படின்னு சொல்லி பிளாட்டோ சொல்றாரு. அதுக்கு அப்படியே ஃபர்தரா பிளாட்டோ என்ன சொல்றாரு அப்படின்னா, போயட் மே, நல்ல வார்த்தை அழகா கையாளுறாரு, மே எக்ஸ்பிரஸ் டிவைன் ட்ரூத். ஒருவேளை அது என்ன பண்ணலாம், டிவைனான ட்ரூத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பட் ஆனா அந்த மாதிரியான ட்ரூத் என்ன ஆகும், பியாண்ட் த காம்ப்ரஹென்ஷன் ஆர் ஆர்டினரி மார்டல்ஸ். அது ஆர்டினரி, அதாவது சாதாரண யதார்த்தமா நம்ம வாழ்க்கைக்கும் யதார்த்தமான நபர்ல இருந்து அது பியாண்ட் த லெவல்ல தான் இருக்குமே தவிர அது வந்து கரெக்டான ட்ரூத்னு சொல்ல முடியாது. மேபி ஒரு எதிர்காலத்துக்கு ஏற்றதா இருக்கலாம், அல்லது மேபி அது கரெக்டா இருக்கலாமே தவிர 100% இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த ஆழமா சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் போயட்டை எப்படி பாக்குறார், போயட்ரி எப்படி பாக்குறார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இவருடைய இன்ஸ்பிரேஷன், போயட்டிக் இன்ஸ்பிரேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, போயட் அப்படிங்கிறவரு ஒரு ப்ராப்பர்ட் மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்க நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. அதை அவங்க என்ன பண்றாங்க, திடீர்னு வந்து அப்படியே ஒரு விஷயத்த செய்யல, நிறைய கத்துக்கிட்டு வராங்க, அதனால அவங்களை ப்ராப்பர்ட்டா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இம்ப்ளிகேஷன் மத்தியில தான் சொல்றாரு, போயட்ரி அப்படிங்கிறது நாட் ரேஷனல், ஒரு அறிவுபூர்வமானது கிடையாது. பிகாஸ் டு நாட் ஆஃபன் அண்டர்ஸ்டாண்ட், அவங்களாலேயே புரிஞ்சுக்க முடியாது என்ன எழுதுனாங்க அப்படின்னு இந்த விஷயத்தையும் சொல்றாரு. அடுத்த ஒரு கான்செப்ட், இப்ப போயட்டிக் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கறத பத்தி பார்த்தாச்சு. அடுத்த ஒரு கான்செப்ட், வெரி ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்க வேண்டிய ஒரு இடம் எது அப்படின்னா இந்த இமிட்டேஷன். இந்த இமிட்டேஷன் அப்படின்னு வர இடத்துல எல்லாம் இந்த மிமசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சில நேரங்களில் இந்த இமிட்டேஷனுக்கான ஈக்குவலான வேர்ட்ல இந்த மிமசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், காப்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இமிட்டேஷன், மிமசிஸ், காப்பி இதெல்லாம் ஒரே மீனிங்கோட தான் இருக்கு. அப்ப இமிட்டேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு பொருத்தமான இன்னொரு வார்த்தை அப்படின்னா இந்த மிமசிஸ். இந்த பிளாட்டோ எதை பிலீவ் பண்றாரு அப்படின்னா, உண்மையை பிலீவ் பண்றாரு, இந்த ரியாலிஸ்டிக்கை நம்புறாரு, அந்த ரியாலிஸ்டிக் ஐடியாவை இவர் நம்புறாரு. அதுல இருந்தா சில விஷயத்துல அந்த இமிட்டேஷனை பத்தி சில விஷயத்த இவர் ஏற்படுத்துறாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா திங்ஸும், ஒவ்வொரு உலகத்துல இந்த எர்த்லி திங்ஸ் எல்லாமே காப்பி பண்ணுனதுதான், எதுவுமே ஒரிஜினல் இல்லை, எல்லாமே காப்பி ஆனதுதான். அந்த காப்பி ஆகிறதுக்காக என்ன அதர் வேர்ட்ஸ் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒண்ணு பியூட்டில இருந்து அல்லது குட்னஸ்ல இருந்து ஜஸ்டிஸ், இந்த மாதிரி பல விஷயத்தை எடுத்து பேசலாம். அது பியூட்டியா இருக்கலாம், குட்னஸா இருக்கலாம், ஜஸ்டிஸா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸா இருக்கலாம், ஐடியாஸா இருக்கலாம். இது எல்லாமே எப்படி ஏதாவது ஒரு இடத்துல இருந்து காப்பி ஆனது, முழுவதுமா காப்பி ஆனது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரிகார்டட், இது என்ன சொல்றாரு பிளாட்டோ, என்ன ரிகார்டட் பண்றாரு, இட் இஸ் அ ரெப்ரசன்டேஷன், ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணணும்தான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஐடியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கிரியேட்டிவிட்டியா இருக்குது. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவாரு, அதுதான் த்ரைஸ் இமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில பயன்படுத்துவாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், இமிட்டேஷன் அப்படிங்கிறதும் மிமசிஸ் அப்படிங்கிறதும் ஒரே ஈக்குவலான ஒரு வார்த்தை, காப்பின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல புரிஞ்சுக்கணும். ரைட், இங்கிருந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம நிறைய டீட்டெயில்ஸா சில விஷயங்கள் பார்ப்போம். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஐடியா அல்லது ஒரு திங், அதாவது அல்டிமேட் ரியாலிட்டி, முழுவதுமா ரியாலிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு ஐடியாவை சார்ந்ததா இருக்கு. அந்த ஒரு ஐடியாவோ அல்லது ஒரு திங்க் அப்படிங்கிறது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது
அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதே மாதிரி இன்னொன்னு நம்ம ஐடியா தோணுச்சு இல்லையா மனசுக்குள்ளேயோ அல்லது உருவமா ஒண்ணு உருவாக்கணும் இல்லையா, அந்த ஐடியாவை என்ன பண்றோம், ரியாலிட்டிக்குள்ள கொண்டு வருவோம். அதைத்தான் என்ன அது மாதிரி தான் இந்த பெயிண்டர் ஆர் போயட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஐடியாவை இமிட்டேட் பண்றாங்க. இமிட்டேட் பண்ணி அதை என்ன வர கொண்டு வராங்க அப்படிங்கிறாரு. இந்த இமிட்டேட்டிங் அண்ட் இமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இங்க வர்றதுக்கு முன்னால சில விஷயத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குவோம். ரைட், ஏன் இந்த இமிட்டேட்டிங் அண்ட் இமிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான சேர்ஸ் இருக்கு. அப்ப சேர் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். 3 இடத்துல என்ன இருக்கு, சேர் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஆனா கீழே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு நபர். ஒரு நபருக்கு ஒண்ணு தோணுது என்ன அப்படின்னா, சேர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தோணுது. அப்போ நீங்க ஒரு பிளாங்க் பர்சனா இருங்க. சேர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்க கம்ப்ளீட் ஒரு பிளாங்க் பர்சன். சேர் அப்படிங்கிறது நீங்க பார்த்ததே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு விஷயத்தை நீங்க மனசுக்குள்ள தோணுது. சேர்னா எப்படி இருக்கலாம் அப்படின்னா, 4 லெக் இருக்கலாம், 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம் இருக்கலாம், ஆம் வைக்கிறதுக்கான பிளேஸ் இருக்கலாம், அதுல உட்கார்ற மாதிரி இருக்கலாம், சாயற மாதிரி இருக்கலாம், இப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை நீங்க கிரியேட் பண்றீங்க. அது ஒரு அந்த ஐடியாவை என்ன பண்றீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, the chair exists as an idea. இப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவை நீங்க கிரியேட் பண்றீங்க. ரெண்டாவது, அதை என்ன பண்றாங்க, அந்த ஐடியாவை கிராஃப்ட் மேன்ஷிப் என்ன பண்றாரு, இன்னொரு கிராஃப்ட் மேன்ஷிப், நீங்க சொன்ன ஒரு ஐடியாவை ஒரு கிராஃப்ட் மேன்ஸ் கிட்ட போய் சொல்றீங்க. அவர் என்ன பண்றாரு, நீங்க சொன்ன ஐடியாவை அதை அப்படியே உருவாக்குறாரு. அப்போ சேர் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஐடியா. தட் மீன்ஸ் ஒரு பேசிக்கா ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன பண்றாரு, ஒரு ஐடியாவை கொண்டு வராரு. அந்த ஐடியாவை இமிட்டேட் பண்ணி காப்பி அடிச்சு என்ன பண்றாரு, இன்னொருத்தர் அந்த சேரை செய்யறாரு. இப்ப அந்த போயட் என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது அந்த ஆர்டிஸ்ட் யாரோ கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த சேரை இவர் என்ன பண்றாரு, அப்படியே வரைகிறாரு. அப்போ அந்த சேரை செஞ்சார் இல்லையா அந்த தச்சர், அங்க ஒரு இமிட்டேஷன் நடக்குது. அந்த அந்த இமிட்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அதை மாதிரி வரைகிறாரு. இப்படிதான் சேர்னா இப்படிதாப்பா இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு சொல்றதுக்காக ஒருத்தர் வரைகிறாரு. அப்ப இங்க என்ன ஆகுது, இமிட்டேஷன் மறுபடியும் இமிட்டேஷன் ஆகுது. அதைத்தான் சொல்றாரு, த பெயிண்டர் ஆர் போயட் ஹூ இமிட்டேட்ஸ். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட இமிட்டேட் பண்ணக்கூடிய நபரா இருப்பாங்க. அதைத்தான் இமிட்டேட்டிங் அண்ட் இமிட்டேஷன். யார் இமிட்டேட்டிங் அண்ட் இமிட்டேஷன், பெயிண்டரோ போயிட்டோங்கிறவரு இமிட்டேட்டிங் அண்ட் இமிட்டேஷன். போயிட்டோ பெயிண்டருங்கிறது தேர்ட் ஸ்டேஜில் வச்சு பேசுறாரு. இதுதான் 3 ஸ்டேஜ்ங்கிறது புரிஞ்சுக்கணும். போயிட்டர் பெயிண்டர் அப்படிங்கிறவரு இமிட்டேட்டிங் அண்ட் இமிட்டேஷன் தேர்ட் ஸ்டேஜில் வச்சுக்காங்க. ரைட், அதுதான் 3 ஸ்டேஜை சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு ஐடியா, ரெண்டாவது அந்த ஆப்ஜெக்டை கிராஃப்ட் பண்றாங்க, மூணாவது அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்றாங்க, அதை ரெப்ரசென்ட் பண்ணி கிராஃப்ட் பண்ணின ஆப்ஜெக்டை ரெப்ரசென்ட் பண்ணி அதை ஆர்ட்டா வடிவமைக்கிறாங்க. ஸோ மிமெசிஸ் இஸ் thrice removed from reality. அப்போ ரியாலிட்டியில இருந்து 3 டைம் ரிமூவ் ஆகலாம். அதாவது நீங்க ஒவ்வொன்றா கழிச்சுட்டே வந்தா, இந்த படம் எடுத்து பாத்தீங்கன்னா பேராண்மை, பேராண்மையில ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செங்கலை சொல்லுவாங்க. இப்ப இந்த செங்கலை வந்து கழிச்சோம் அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா, அது வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி சாக் பீஸ் கழிச்சோம் அப்படின்னா அதுல வெறும் சுண்ணாம்பும் அதுக்கப்புறம் அதனோட உழைப்பு மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க அந்த ரியாலிட்டியில இருந்து ரிமூவ் பண்ணிட்டு வச்சீங்கன்னா 3 முறையா ரிமூவ் பண்ணலாம். ஒரு ஆர்ட் பண்ணியிருக்கிறாரு, ஒரு போயிட் உருவாக்கிற ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா அவர் பண்ணின இமிட்டேஷன் ரிமூவ் பண்ணுனா ஒரு கிராஃப்ட் மேன்ஷிப் இருப்பா. அப்படி அந்த கிராஃப்ட் மேன்ஷிப் பண்ணினதை எடுத்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இன்னொன்னு ஒரு பேசிக் ஐடியா இருக்கு. அதனாலதான் இந்த மிமெசிஸ் அப்படிங்கிறது thrice removed from reality, 3 முறை ரியாலிட்டியில இருந்து ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லி இந்த பிளாட்டோனிக் கான்செப்ஷன் ஆஃப் த வேர்ல்டுல இவர் சொல்றாரு. பிளாட்டோனிக் கான்செப்ஷன் ஆஃப் வேர்ல்டு அடிப்படையில பிளாட்டோ என்ன சொல்றாரு அப்படின்னா, the mimesis is thrice removed from the reality அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட், அதுக்கு அடுத்ததா இந்த பெயிண்டர் எடுத்து பேசுறாரு. அதாவது நம்ம முன்னாடி இங்க ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சிட்டாரு. ஆல்ரெடி ஒரு ஐடியா இருந்துச்சு, ஒரு கார்பெண்டர் அதை செஞ்சாரு, அந்த கார்பெண்டர் செஞ்சதை ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்து வரைஞ்சிட்டாரு. இங்க என்னன்னா, கார்பெண்டர்னால ஒரு ஐடியாவை உருவாக்க முடியும், பட் அந்த பெயிண்டர்னால அந்த ஐடியாவை உருவாக்க முடியாது. அது என்ன பண்ண முடியும், அதை ஒரு பிம்பமா கொண்டு வரதான் முடியும். அந்த கார்பெண்டர் மாதிரியே அதை எல்லாத்தையும் மரத்தையெல்லாம் நிலவி சுழுவி பண்ணி செய்ய முடியாது. அந்த மாதிரிதான் அவர்னால என்ன பண்ண முடியும், குட் பெயிண்ட், ஒரு பெட் மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ண முடியும், பட் ஆனா அந்த பெட்டை மேக் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் போயட் அப்படிங்கிறவரு இமிட்டேட் த ரியாலிட்டி, ரியாலிட்டியை இமிட்டேட் பண்ணலாம், பட் ஆனா அதை எப்படி உருவாக்க முடியாதோ அந்த ரியாலிட்டியை இமிட்டேட் தான் பண்ண முடியும், முழுவதுமா அவர் அந்த போயட்னால உருவாக்க முடியாது. ஏன்னா அதுக்கு தேவையான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப போயிட்ட பத்தின சில விஷயத்த ஒரு நெகட்டிவ் சைட்ல தான் வச்சு பேசிட்டே இருப்பா. அப்படி
பிளாட்டோ. இதை நீங்க கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆனா கடைசியா தான் அந்த டிவைன் ஸ்பிரிட்ல தான் என்ன பண்றாரு, இந்த பிளாட்டோ கான்செப்ட்ல தான் பாத்தீங்கன்னா அவங்களை பத்தின விஷயத்துல என்னென்னலாம் மாறிச்சுங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாப்படி. ரைட். அடுத்த ஒரு விஷயம், இந்த கேவ் இமேஜ். இந்த கேவ் இமேஜ் மூலியமா மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தராரு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கேவ் இமேஜ்னா எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா மக்கள் ஆழமான ஒரு இடத்துல இருந்து இருக்காங்க, அந்த குகைக்குள்ள இருக்காங்க. அந்த குகைக்குள்ள இருந்து பார்த்தோம் அப்படின்னா தட் மீன்ஸ் எதுவுமே பார்க்கவே முடியாது, வெளி உலகத்துல என்ன இருக்குதுன்னே தெரியாது, அந்த குகைக்குள்ளதான் இருக்க முடியும். அப்ப குகைக்குள்ள எப்படி இருக்கும், அவங்க வெளிச்சம்ங்கிறதே இருக்காது, அவங்க ஒரு இருட்டான ஒரு விஷயத்து மட்டும்தான் தெரிஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த குகைக்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ யாரோ ஒருத்தன் அந்த குகைக்கு விட்டு வெளியில வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவனுக்கு வெளியில ஒரு பெரிய ஒரு பரந்த உலகம் ஒண்ணு தெரியுது. அப்ப குகைக்குள்ள எப்படி இருக்கிறான், உள்ளுக்குள்ள அப்படி சுருங்கி போய் இருக்கிறான். அவ்வளவுதான், இதுதான் உலகம் நினைச்சிட்டு இருக்கான். பட் வெளியே தலையை தூக்கி பார்க்கும்போது, அட நாம இருந்தது உலகம் இல்லப்பா, இனிமேல் என் கண்ணுல தெரியும் பாத்தியா, இதுதான் ரொம்ப பெரிய உலகம். அந்த அந்த லைட்டை பாக்குறான், கண்ணு கூசுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுறான், அப்படியே அந்த அந்த லைட் வெளிச்சத்துல எல்லாத்தையும் பார்க்கும்போது, இந்த லைட் இருந்ததுனாலதான் நம்ம பல விஷயத்த கத்துக்க முடிஞ்சுச்சு அப்படிங்கறத பாக்குறான் அந்த கோயிலுக்கு விட்டு வெளியில அந்த மனுஷன். அப்ப அந்த லைட் என்ன பண்ணுது, அவனுக்கு ஒரு எஜுகேஷன் மாதிரி தருது. அதே மாதிரி ஒரு மனுஷன் எப்படி குகைக்கு விட்டு வெளியில வந்தானோ, வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவன் மற்றவர்களையும் அதே மாதிரி குகைக்குள் இருக்கிற நபர் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த கேவ் இமேஜ் மூலியமா சொல்றாரு. அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் கேவ் மாதிரி, பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப், அதாவது இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்றீங்க, ஒரு குகைக்குள்ள இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள போய் இருக்கிறீங்க. இருந்துட்டு என்ன பண்ணுது, ஃப்ரம் அவங்க பிகினிங் ஆஃப் லைஃப்ல இருந்தே அந்த குகைக்குள்ள அப்படி ட்ராப் ஆகி இருக்கிறீங்க. உங்களால என்ன பண்ண முடியல, எங்கேயும் வெளியிலயே வர முடியல, வெளி என்ன இருக்குதுன்னு தெரியல, வெளி உலகத்துல என்ன சத்தம் இருக்குதுன்னு தெரியல, அங்க நிலஜம் எது நிழல் எதுங்கிறதே உங்களுக்கு தெரியாம உள்ளுக்குள்ளேயே நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அதுல அந்த பொய்க்குள்ள இருந்த ஒருத்தன் என்ன பண்றான், வெளியில டிராவல் பண்றான், வெளியில எட்டி பாக்குறான், அந்த என்ட்ரன்ஸ்க்கு வரான். அப்படி அந்த என்ட்ரன்ஸ்க்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன ஆகுது, அங்க வெளியில இருக்கிற அந்த வெளிச்சம் கண்ணை கூசுது. அதுக்கப்புறம் அந்த டே லைட்ல அதுக்கப்புறம் என்ன பண்றான், அவன் அந்த ரியல் ஆஃப் ஐடியா, அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த இன்ட்ரெஸ்ட அவன் உணர ஆரம்பிச்சுக்கிறான். அந்த டே லைட்டுங்கிறது என்ன மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டான். அப்ப உள்ள குகைக்குள்ள இல்லாம அவன் என்ன பண்றான், ஒவ்வொரு முறையும் குகைக்கு விட்டு வெளியில வர்றதையே விரும்ப ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அந்த ஐடியாவும் அந்த குகையை சுத்தி இருக்கிற வெளியில இருக்கிற அந்த ஐடியா அவனுக்கு பிடிச்சிருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, லுக் அப் டு த சன், அந்த சன்னை பார்க்கும்போது அவனுக்கு என்ன தெரியுது, இந்த சன் மூலியமா நிறைய வெளிச்சம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குங்கிறத அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அப்ப அதனுடைய சோர்ஸ் ஆஃப் லைட் என்ன அப்படிங்கிறது அவன் முழுவதுமா தெரிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா, அந்த கிராஜுவலான ஒரு ப்ராசஸ் வந்து அவர் சொல்றாரு பிளாட்டோ, தட் இஸ் த மெட்டபர் ஆஃப் எஜுகேஷன். அதாவது எஜுகேஷனோட மெட்டபர்ல விரிவுல புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க பலரும் என்ன பண்றீங்க, அறியாமையினால அறியாமைங்கிற குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வெளியில எட்டி பார்த்தா உங்களுக்கு அறிவு அப்படின்னு என்னன்னு தெரியும், எஜுகேஷன் என்னன்னு தெரியும், என்லைட்மெண்ட்னா என்னன்னு தெரியும். அதனால நீங்க குகைக்குள்ள இருக்கிறத விட்டுட்டு வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிற மெட்டாபர் பயன்படுத்துறாரு. எஜுகேஷன் அண்ட் என்லைட்மெண்ட் இங்கதான் காட்டுறாரு. அப்ப யாரோ ஒருத்தருக்கு மட்டும் என்லைட்மெண்ட் கிடைச்சா பத்தாது, அவன் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நபரும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எல்லாத்துக்கும் அந்த வெளிச்சத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேவ் இமேஜ் மூலியமா விஷயத்த கத்து தராரு. ரைட் ரைட். இப்போ பிளாட்டோனுடைய அட்டாக் ஆன் போயட்ரி, போயட்ரியை பத்தின அட்டாக் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். ஒரு 4 கிரவுண்ட், அதாவது பிளாட்டோனோட அட்டாக் படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கிரவுண்ட்ல பார்க்க முடியும். ஒன்னு மாரல் கிரவுண்ட், ரெண்டாவது இன்டலெக்சுவல் கிரவுண்ட், மூணாவது எமோஷனல் கிரவுண்ட், நாலாவது யூட்டிலிட்டேரியன் கிரவுண்ட். இந்த மாதிரி 4 கிரவுண்ட் வகையில இந்த பிளாட்டோ என்ன பண்றாரு, போயட்ரிய அட்டாக் பண்ணி காட்டுறாரு. இந்த மாரல் கிரவுண்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, போயட்ரி அப்படிங்கிறது என்ன ஆகுது, கண்டசிவா இருக்குது. அதாவது உங்களை சோசியல் மாரலிட்டிக்குள்ளே வராம அப்படியே ஒரே இடத்துல என்ன பண்ணுது, அழுத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா போயிட் அப்படிங்கிறவ என்ன பண்ணுவாங்க, பாப்புலர் டேஸ்ட் நோக்கி போவான். தன்னை வந்து பாப்புலர் பண்ணிக்கிற டேஸ்டுக்குள்ள மட்டும்தான் போவானே தவிர உண்மையை முழுவதுமா எடுத்து காட்டுறதுல விரும்ப மாட்டான். அவன் நரேட் பண்ணுவான், அந்த டேல்ஸ் என்ன பண்ணுவான், நரேட் பண்ணுவான். எதுக்கு, எப்படி நரேட் பண்ணுவான்னா, எதை மக்கள் விரும்புறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நரேட் பண்ணுவான். அதனால உண்மையை சொல்ல மாட்டான், அவனுக்கு தேவை பாப்புலர் டேஸ்ட் வேணும். அதனால போயட்ரி இஸ் நாட் கண்டசிவ். அடுத்தது, இந்த போயட் எல்லாம் என்ன பண்றாங்க, நிறைய விஷயத்த பொய் பேசுறாங்க. குறிப்பா கடவுளை பத்தின விஷயத்த பொய்யா வந்து எடுத்துரைக்கிறாங்க. அதாவது அப்படி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு, கடவுள் அப்படிங்கிறவரை கடவுளை பத்தி ஒரு கரப்டான விஷயமா, ஒரு இம்மாரல் விஷயமா, ஒரு டிஸ்கானஸ்டான விஷயத்த எல்லாத்தையும் ஒரு சப்ஜெக்டா வச்சுக்கிட்டு கடவுளை பத்தின பொய் எல்லாத்தையும் வெளியுலகத்துக்கு எடுத்து தராங்க இந்த போயட்ஸ் அப்படின்னு சொல்லி பிளாட்டோ சொல்றாரு. அதுக்கப்புறம் போயட்ரி பத்தி பேசிட்டு இருக்கும்போது டிராமா வந்து எடுத்து சொல்றாரு. டிராமா இருக்கு, டிராமா அது ரொம்ப இன்னும் அதோட தீங்கு, போயட்ரியை விட ரொம்ப தீங்கானது. ஏன்னா
ஜட்ஜ்மெண்ட் இன் டிராமாட்டிக் மேட்டர்ஸ் இஸ் லெஃப்ட். என்ன பண்றான், அந்த டிராமாவில இந்த ஜட்ஜ்மெண்டான விஷயத்த விட்டுட்டே போயிடுறான். அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா தான் முழுவதுமா ஒருத்தர் டிராமாவை பாக்குறான்னா கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா தான் அந்த பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஒரு கரெக்டான ஒரு விஷயம் கிடைக்கும். அவன் அந்த ஜட்ஜ்மெண்ட்ங்கிற ஏரியாவை போகாமலே அந்த டிராமாவை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். அதனாலதான் அது ரொம்ப தீங்கானது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசுறாரு. அப்போ ஒரு மாரல் பர்பஸ்ல சொல்லிட்டாரு. அடுத்தது இன்டலெக்சுவல்ல சொல்றாரு. இன்டலெக்சுவல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போயட் இருக்காங்க இல்லையா, இந்த போயட்டு அவங்க என்ன, நோ நாலேஜ் ஆஃப் ட்ரூத், உண்மையை பத்தின எந்த ஒரு நாலேஜுமே இந்த போயட்டுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா போயட் அப்படிங்கிற ஒரு பெயிண்டர் மாதிரி தான். அப்ப போயட் ஆல்சோ ஆல்ரெடி சொல்லிட்டாரு, போயட்டும் ஆர்ட்டோட தான் தொடர்படுத்திக்கிறாரு, ஆர்டிஸ்டோட தொடர்படுத்துறாரு, பெயிண்டரோட தான் தொடர்படுத்துறாரு. அப்ப ஆல்மோஸ்ட் போயட் அப்படிங்கிறவங்க பெயிண்டர் மாதிரி என்ன பண்றாங்க, இமிட்டேட் த அப்பியரன்ஸ். இந்த உலகத்துல என்ன இருக்குதோ அதை அப்படியே அந்த அப்பியரன்ஸை இமிட்டேட் தான் பண்றாங்க. அவங்க எதை கொடுக்கல, உண்மையான விஷயத்த சொல்லல, ரியாலிட்டியை எடுத்து சொல்லல, ஆனா அப்பியரன்ஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற விஷயத்த இமிட்டேட் பண்றாங்க. அதாவது தட் மீன்ஸ் இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சேருக்கு மறுபடியும் வரேன். ஒருத்தர் சேரனுடைய ஐடியாவை கொடுத்துட்டான், இன்னொருத்தர் சேரை செஞ்சுட்டான். இந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்றான், அதே மாதிரி சேரை ஒரு பிம்பமா தான் கொடுக்குறான். பட் ஆனா அந்த சேருக்கு பின்னால அந்த கால் ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது அங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா டிஃபெக்ட் ஆயிருக்கலாம், அல்லது கரையா அரிச்சிருக்கலாம், செல் அரிச்சிருக்கலாம். அந்த சேர்ல உட்காந்து ஒருத்தர் நபர் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த கிராஃப்ட் மேனுக்கு தான் தெரியும். பட் ஆனா அந்த போயட்டுக்கு அந்த கிராஃப்ட் மேனுக்கு தான் தெரியும். அதை செஞ்சான் பாத்தியா, அதை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெயிண்ட் பண்ணான் பாத்தியா, அந்த பெயிண்ட் இருக்கு, அது மேபி தெரியாம இருக்கலாம், பின்னால என்ன இருக்குங்கிறது தெரியாம தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த போயட் அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த ட்ரூத்தை பத்தின முழுசா தெரியாது, ரியாலிட்டி என்னன்னு தெரியாது, இருக்கிற அந்த அப்பியரன்ஸ் அப்படியே இமிட்டேட் தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இன்டெலெக்சுவல் கிரவுண்ட்ல வெளிப்படுத்துறாரு. அதுக்கு அடுத்தது எமோஷனல் கிரவுண்ட்ல என்ன சொல்றாரு, போயட்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு மிஸ்டீரியஸ் இர்ரேஷனல் கைண்ட். நாட் ரேஷனல் அப்படின்னாலும் இர்ரேஷனல் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இந்த ரேஷனல் இர்ரேஷனல் ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். யாருக்கிட்ட ரேஷனல் பார்க்க முடியும் அப்படின்னா நியூ கிளாசிக் ரைட்டர்ஸ் கிட்ட பார்க்க முடியும். ரொமான்டிக் பீப்புள்கிட்ட இர்ரேஷனல் தான் பார்க்கணும். அதாவது ரொமான்டிக் ரைட்டர் கிட்ட இர்ரேஷனல் தான் பார்க்க முடியும். நம்ம இந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல வந்தோம்னா இதை நீங்க புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த போயிட் அப்படிங்கிறது எப்படி இருப்பாங்க, இர்ரேஷனலா தான் இருப்பாங்க. ரேஷனல் அப்படிங்கிறது நாலேஜ் பேஸ்டா இருக்கும், விட்டு இருக்கும். இர்ரேஷனல் அப்படிங்கிறது அங்க நாலேஜுக்கு வேலையே இருக்காது, அறிவுக்கு வேலையே இருக்காது. அப்ப போயட்னோட இன்ஸ்பிரேஷன் எப்படி இருக்கணும், மிஸ்டீரியஸ் தான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க, இர்ரேஷனல் கைண்ட் தான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க. அதனால அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும், அன்ரிலையபிள், பொருத்தம் இல்லாததா இருக்கும். அதனால போயட்டிக் ட்ரூத், இந்த போயட்டிக் ட்ரூத் அப்படிங்கிறது எங்க சொல்லலாம் அப்படின்னா, அவங்க இந்த போயட் சொல்றாங்க இல்லையா, ஒவ்வொன்றும் இதுதான் உண்மைன்னு எடுத்து காட்டுறாங்க பத்தியா, அந்த ட்ரூத் எல்லாம் எப்படி இருக்கும், ஃபுல் ஆஃப் அப்ஸ்கியூரிட்டிஸ், கான்ட்ராடிக்ஷன்ஸ், முரண்பாடா தான் இருக்கும். அது எதுவுமே கரெக்டா செக்யூரா இருக்காது, அது அப்படியே நமக்கு பிம்பமா தான் இருக்கும், அது கரெக்டா நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்படிதான் அந்த போயட்ரிக் ட்ரூத் இருக்கும். லேக் மாரல் ரெஸ்ட்ரெயின்ட், நிறைய விஷயத்துல மாரல் ரெஸ்ட்ரெயின்ட் எப்படி இருக்கும், குறைவா தான் இருக்கும் இந்த போயட்ரிக் ட்ரூத்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ கேன் பி நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் நாலேஜ், நாலேஜ் எந்த ஒரு சப்ஸ்டிடியூட்டும் கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இந்த போயிட்டு அதுக்கு ஒரு நாலேஜுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் தேடிட்டு போய் எல்லாமே ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை தான் காட்டுறாங்கன்னு சொல்லி எமோஷனல் வியூல எடுத்து காட்டுறாங்க. இங்க ஒரு விஷயம், இந்த பாயிண்ட் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது இதெல்லாம் கேள்விகள் வரக்கூடிய இடம், உங்களை ட்விஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் இந்த இடம் தான். இங்க என்ன சொல்றாரு, போயட்டை பத்தி போயட்ரி பத்தி சொல்லிட்டே வந்துட்டாரு. ஆனா இங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, எக்ஸப்ட் லிரிக் போயட்ரிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஏன்னா லிரிக் அப்படிங்கிறது நரேட்டிவ். இந்த லிரிக் போயட்ரி தவிர மிச்சம் இருக்கிற ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் போயட்ரி என்ன, எபிக்கா இருக்கட்டும், டிராஜடியா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், இதெல்லாம் என்ன, இமிட்டேட்டிவ். இதெல்லாம் ஒரு விஷயத்தை இமிட்டேட், காப்பி பண்ணி கொண்டு வர்றது. பட் ஆனா லிரிக் போயட்ரி அப்படிங்கிறது நெரேட்டிவ், அது இமிட்டேட் பண்ணல, நெரேட்டிவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நெரேட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல சொல்லிட்டு எக்ஸப்ட் லிரிக் போயட்ரி தவிர மிச்சம் இருக்கிற எல்லா போயட்ரி என்ன பண்ணுது, இமிட்டேட்டிவா இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இமிட்டேட்டிவ் போயட்ரியில என்ன இருக்கும் அது ரீடருக்கும் தெரியும், எழுதுன அந்த போயட்டுக்கும் தெரியும். அதுல வரக்கூடியது எல்லாமே ஃபிக்ஷனல் கேரக்டரா இருப்பாங்க, அவங்க உண்மையான கேரக்டர் இருக்க மாட்டாங்க, கண்ணுக்கு தெரியாத வடிவமைக்கப்பட்ட கேரக்டர்ஸா இருப்பாங்க இந்த இமிட்டேட்டிவ் போயட்ரியில அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த லிரிக் போயட்ரி இந்த பாயிண்ட்டுக்கு பொருந்தாது. அதனால இந்த எக்ஸப்ட் லிரிக் போயட்ரி தவிர மிச்சம் இருக்கிற எல்லா போயட்ரி எப்படி இருக்கும், இமிட்டேட்டிவா இருக்கும். அப்படி இமிட்டேட்டிவா இருக்கக்கூடிய போயட்ரி எப்படி இருக்கும், ஃபிக்ஷனல் கேரக்டரா இருக்கும். இது எதை லீட் பண்ணும் அப்படின்னா அன்ஹெல்தி வீக்கனிங் ஆஃப் கேரக்டர். அந்த கேரக்டருடைய அன்ஹெல்த், அவனோட வீக்கனிங் சென்ஸை நோக்கி டிராவல் பண்ண போகும், நம்மளை அழைச்சிட்டு அப்படிதான் அழைச்சிட்டு போவோம். அதனால
இது உங்களுக்கு பொருத்தமா இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துல இமிட்டேட்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து காட்டுறாரு. இந்த இமிட்டேட்டிவ் போயட்ரி பத்தி எப்படி சொல்றாரு அப்படின்னா, இதை எதை அபன் பண்ணும் அப்படின்னா வல்கர், சென்சேஷனல், கரப்ட் இந்த மாதிரியான விஷயத்த எடுத்து பேசும். அதாவது எப்பவுமே இந்த ஹீரோ பத்தி பேசுறதுக்கு முன்னால உங்களுக்கு எங்க பேசு பொருளா இருக்குது. ஒரு இடத்துல ஒரு ஹீரோ இருக்காங்க, ஹீரோ வடிவமைக்கிற விதமும் அதே மாதிரி ஒரு பஃபூன் இருக்காரு, ஒரு கோமாளி வடிவமைக்கிற விதமும் அல்லது ஜோக்கரை வடிவமைக்கிற விதமும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. ஹீரோவை எப்படி காட்டுவாங்க அப்படின்னா எப்பவுமே இன்டலெக்சுவலா காட்டுவாங்க. ஆனா ஜோக்கர் காட்டும் போது எப்படி பாங்கன்னா இன்டலெக்சுவலா காட்ட மாட்டாங்க, அவனை வந்து ஒரு முட்டாளாதான் காட்டிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த இமிட்டேட் பண்ணும்போது அப்ப இங்க ஹீரோ நீங்க நல்லா தெரியும் இந்த பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கர் வரக்கூடிய இடம் ரொம்ப அதிகமான இடம் ஆடியன்ஸுக்கு விருப்பமானதா இருக்கும். ஹீரோவை விடவும் ஜோக்கர் சில நேரங்களில் ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காமெடியன் ஏன் ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறியாமை, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு மடத்தனம் அப்படிங்கிறது ரசிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப எதை ரசிப்பாங்க? அந்த நெகட்டிவிட்டியை தான் ரசிப்பாங்க. அதே மாதிரி இந்த இமிட்டேட்டிவ் போயட்ரியில என்ன இருக்கும், இந்த வல்கர், சென்சேஷனல், இந்த கரப்ட் இதெல்லாம் ரசிப்பாப்பா அப்படிங்கறதுக்காக இதை நோக்கிதான் போவாங்க இந்த இமிட்டேட்டிவ் போயட்ரி எழுதுறவங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சைட்ல எடுத்துட்டு போயிடும், பாசிட்டிவா உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ பிகாஸ் இட் இஸ் ஈஸியர், இந்த இடத்துல சொல்றாரு எங்க சார், இட் இஸ் ஈஸியர் டு இமிட்டேட் த பேசர் பார்ட் ஆஃப் த சோல். பேசர் பார்ட் ஆஃப் த சோலை இமிட்டேட் பண்றது ஈஸியா இருக்கும். அக்கார்டிங் டு த பிளாட்டோ படி சோல் அப்படிங்கிறது 3 பார்ட்ஸா இருக்குது. அது எப்படி இருக்கும், ரேஷனல், ஸ்பிரிட்டட், டிசரஸ் 3 பார்ட்டா இருக்கு. சோல் அப்படிங்கிறது 3 பார்ட். ரேஷனல் சோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரேஷனலா காட்டல, அது வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு உருவப்பூர்வம் உண்மைப்பூர்வமா எடுத்து காட்டுறாரு. ரேஷனலா தான் நீங்க பாக்கணும்னு சொல்றாரு. மனுஷங்கிட்ட சோல் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்றாரு. உன்னை வந்து கட்டுப்படுத்துறது ஆன்மான்னு சொல்றாரு. அதனால ரேஷனலா பாருங்க, ஸ்பிரிட்டடா பாருங்க, டிசைரஸா பாருங்க அப்படின்னு சொல்லி 3 பார்ட்ஸ்ல சோல் எடுத்து காட்டுறாரு. இதுல இருந்து அதை என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே அதை ஈஸியரா இமிட்டேட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய வல்கர், சென்சேஷனல், கரப்ட் மட்டும்தான் அந்த இமிட்டேட்டிவ் போயிட்டு காட்டும் அப்படிங்கிறாரு. ட்ராஜடி அடுத்து பேசுறாரு. இந்த ட்ராஜடி என்ன சொல்லுது அப்படின்னா இது கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா பிட்டி அண்ட் கிரீஃப் தான் கொடுக்கும். அது குறிப்பா இப்படி ட்ராஜடி இந்த மாதிரி பிட்டி அண்ட் கிரீஃப் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு அதுல வரக்கூடிய எவ்வளவோ நல்ல விஷயம் இருந்தாலும் அவங்க தவறான இடத்துல எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சுப்பாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸனுடைய பார்ட் அப்படிங்கிறாங்க. இந்த உமன்ஸனுடைய பார்ட் அப்படிங்கிறது என்னன்னா இங்க என்னன்னா இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் டு த எமோஷன்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை முக்கியம். இந்த எமோஷன் சிம்பத்தி இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை வச்சுதான் பிளே எ விமன்ஸ் பார்ட் சொல்றாரு. அதாவது ஒரு மூவி பாக்குறாங்க, அப்படி ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல வரக்கூடிய ஒரு பர்சன் என்ன பண்றான், அந்த விமனை போய் ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறான். ஹையஸ்ட் கேரிங். அவ கீழே விழுக போனா பிடிச்சிக்கிறான். அது ரொம்ப தாங்குறான். சும்மா தேவையில்லாத இடத்துல எல்லாம் அவ்வளவு ஒரு கேரிங்கா இருக்கு. அந்த கேரிங்கை பார்த்துட்டு அவளுக்கு என்ன தோணுது அப்படின்னா இவ்வளவு கேரிங்கா நம்மளை பாத்துக்கிறானே, இவன் தான் நமக்கு பெஸ்ட்னு சொல்லி அங்க நம்ப வைக்குது. ஆனா அவன் உண்மை பூர்வம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா நெகட்டிவான ஒரு கேரக்டர்லாம் இருக்கிற மேபியா இருக்கலாம். அந்த மாதிரி இந்த எமோஷனலோட இந்த இதை எடுத்துட்டு போயிடும். அப்படி போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் படிச்சுட்டு போகும்போது இந்த விமன் பார்ட்ல அதே மாதிரி எமோஷனலான விஷயத்தை பயன்படுத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இது என்ன பண்ணும், இது சரியானது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவிட்டியை இந்த கிரவுண்ட்லயும் வெளிப்படுத்துறாரு. அதுக்கு அடுத்தது யூட்டிலிட்டேரியன். யூட்டிலிட்டேரியன் அப்படின்னா ஒண்ணு இல்லை, யூஸ் பண்றதுதான். இந்த போயட்ரி என்னங்கிறது என்ன, பல இடங்கள்ல நோ யூஸ்ஃபுல் பர்பஸ், அது எந்த ஒரு வகையிலையும் யூஸ்ஃபுல்லாவே இல்லை. ஏன்னா இது இமிட்டேட் த சர்ஃபேஸ் ஆஃப் திங், மேலோட்டமான விஷயத்தை மட்டும்தான் இமிட்டேட் பண்ணுது. அதை பத்தின ஆழமான எந்த ஒரு புரிதலும் இல்லாம மேலோட்டமா இமிட்டேட் பண்றதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்கார்டிங் டு த பிளாட்டோனோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா there are 3 arts அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது ஆர்ட் வந்து 3ஆ வந்து கொடுக்குறாரு. அதாவது ஆர்ட் மறுபடியும் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியா பிரிக்கணும், யூட்டிலிட்டி ஆர்ட்ஸ் தனியா சொல்லுவாரு. இங்க பயன்பாட்டினுடைய அடிப்படையில அந்த யூசேஜினுடைய திங்ஸ் அடிப்படையில் 3 ஆர்ட்ஸா சொல்றாரு. ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணணும் அப்படின்னா அது போயமா இருக்கலாம், ட்ராஜடியா இருக்கலாம், அல்லது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது எங்கெல்லாம் பயன்படணும், ஒண்ணு அது யூஸ் பண்றதா இருக்கணும், அதே மாதிரி அதை செய்யக்கூடியதா இருக்கணும், அதை இமிட்டேட் பண்ணக்கூடியதா இருக்கும். இப்படி 3 வகையில அது இருக்கணும்னு சொல்லி பிளாட்டோ வந்து சொல்லியிருப்பாரு. அவரோட தியரியினோட அடிப்படையில ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை கண்டிப்பா பயன்படுத்தக்கூடிய ஆப்ஜெக்டா இருக்கும். பயன்படாத ஒரு ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா அது யூஸ் கிடையாது. அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் மாதிரியே செய்யக்கூடியதா இருக்கும், அந்த ஆப்ஜெக்டை இமிட்டேட் பண்ணக்கூடியதா இருக்கும். இதுல என்ன சொல்றாரு, இமிட்டேட் பண்றது ஈஸி, ஆனா அதே மாதிரி செய்யறதோ அதை யூஸ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது
ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த போயட்ரிங்கிறது என்ன, இமிட்டேட்டுங்கிற ஒரு லெவல்ல தான் இருக்குது, அதை மேக் பண்றதுக்கோ யூஸ் பண்றதுக்கோ இந்த போயட்ரிங்கிறது பயன்படல அப்படின்னு சொல்லி அக்கார்டிங் டு த பிளாட்டோனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது பிளாட்டோனுடைய தியரி படி பார்த்தோம் அப்படின்னா ஆர்ட் இவர் எப்படி பாக்குறாரு அப்படின்னா டேஞ்சரஸா பாக்குறாரு. ஆர்ட் என்ன பண்ணுது, உங்களை டிசப்டிவ் பண்ணுது, பின்னோக்கி நகர வைக்குது. அது எதை பண்ணுது, சென்சுவல் பிளஸர், அதாவது உணர்வுபூர்வமான ஒரு பிளஸர் தான் தருமா தவிர முழுமையான ஒரு பிளஸரை, அதாவது நீங்க ஒரு பிம்பத்துக்கு மத்தியில இருக்கலாம் கொஞ்ச நேரம். இந்த சென்சுவல் பிளஸர்ல என்ன பண்ணும் அப்படின்னா அது உணர்ச்சியினுடைய விளைவுனால ஏற்படுறது. கொஞ்ச நேரம் நீங்க நினைச்சு பார்த்த ஃபீலிங்கா இருக்கும், அவ்வளவுதான். அதை ஃபீல் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். சில சாங்ஸ் எல்லாம் இருக்குது, சில சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா தன்னோட இதயத்தை அப்படியே வருடுற மாதிரி இருக்கும். எப்போ அது இதயத்தை வருடுற மாதிரி இருக்கு அப்படின்னா ஏதாவது வகையில தான் அஃபெக்ட் ஆயிருக்கும். ஒண்ணு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு லவ்ல நல்ல ஒரு ஆழமான ஒரு லவ் இருந்திருக்கு. அந்த லவ் அது மேபி அவங்க பிரிஞ்சிருக்கலாம். அப்படி பிரிஞ்சிருக்கும் போது அந்த லவ் என்ன பண்ணலாம் அப்படின்னா சில சாங்ஸ் கேட்கும்போது அதனோட இதயம் அப்படியே ஒரு மெல்லிசா மாறலாம், அதை நினைச்சு ஃபீல் பண்ண வைக்கலாம். அல்லது அதே விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது கசப்பான வகையில இருக்கலாம். இது ரெண்டுல எதை வேணா உணர வைக்கலாம். அது என்ன பண்ணுது, அந்த சாங்ஸ் கேட்கிற நேரத்துல அந்த உணர்ச்சியை அது தூண்டும். அதே மாதிரிதான் இந்த ஆர்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, பர்டிகுலர் சாங் இந்த சாங்ஸ் ஆல்சோ ஈக்குவல் டு த ஆர்ட். அது என்ன பண்ணுது, சம்டைம்ஸ் அது சென்சுவல் பிளஸரோட தான் இருக்குமோ தவிர மற்றபடி ஒரு நாலேஜபிள் பிளஸர்ல போய் பார்க்கணுங்கிறது இல்ல. சைக்காலஜிக்கலி டீஸ்டாபிளைஸ் பண்ணுது, ஸ்டாபிளைஸ் பண்ணல, டீஸ்டாபிளைஸ் தான் பண்ணுது. இது என்ன பண்ணுது, ஆர்ட்ஸ் லீட்ஸ் டு இம்மோர்டாலிட்டி, அதே மாதிரி டேஞ்சரஸா தான் இருக்குன்னு சொல்லி பிளாட்டனோட தியரியின் அடிப்படையில ஆர்ட்டை பாக்குறது சொல்லலாம். அடுத்தது பிளாட்டோனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ். பிளாட்டோ இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, கான்செப்ட் ஆஃப் மிமசிஸ். இந்த மிமசிஸ் அப்படிங்கிற கான்செப்டை பிளாட்டோ இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இதை டிவைட் பண்றாரு. எப்படி டிவைட் பண்றாரு அப்படின்னா இன்டு டூ, ரெண்டா டிவைட் பண்றாரு. ஒன்னு ஃபைன் ஆர்ட்ஸ், இன்னொன்னு யூஸ்ஃபுல் ஆர்ட்ஸ். இந்த யூஸ்ஃபுல் ஆர்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெடிசின், அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது மெடிசனா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு ஃபைன் ஆர்ட்ஸ். அப்போ பிளாட்டோ டிவைட்ஸ் the arts into two. The first is fine arts, the second is useful arts. ரைட், இது பிளாட்டோனோட அச்சீவ்மெண்ட்ல. அப்ப என்ன சொல்லிக்கிறாரு, ஆர்ட்டை ரெண்டா பிரிச்சிருக்கிறாரு. பிளாட்டோனோட ஐடியாவோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா it deals with poetry, a servile copy of superficial appearances. கண்ணுக்கு தெரியாத ஒரு சூப்பர்ஃபிஷியலான அப்பியரன்ஸை காப்பி பண்ணி இது நமக்கு எடுத்து காட்டுது. இதுதான் இமிட்டேஷன்ல ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்க கண்ணால பார்க்க முடியாத ஒரு விஷயத்த, உங்க உணர்வு பூர்வமா நீங்க பார்த்திருக்கவே முடியாத ஒரு விஷயத்த உங்க கண்ணுக்கு ஒரு கற்பனையான ஒரு வகையில கண்டுபிடிச்சு அதை கற்பனையான உலகத்துல கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொண்டு காட்டுறாரு. அப்ப இதை என்ன பண்றாரு, போயட்ரி மூலியமா நீங்க பார்க்காத உலகத்தையும் பார்க்கலாம். அது எப்போ அவங்க இமிட்டேட் பண்ணி ஒரு கண்ணால உணர முடியாது, அதாவது கண்ணால பார்க்க முடியாதது சென்சுவலால உணரக்கூடியது, அது பியாண்ட் த சென்ஸுக்கு மத்தியில கொண்டு காட்டுவாங்க. சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில உலகத்தை நம்மளால கற்பனையே பண்ணி பார்த்துக்க முடியாது, ஆனா இப்படி கொண்டு காட்டுவாங்க, கண் முன்னாடியே வார்த்தையின் மூலியமா கொண்டு காட்டுவாங்க. அந்த மாதிரி பார்க்க முடியுங்கிறத சொல்றாரு. ரைட், அதுக்கு அடுத்தது இந்த தியரி ஆஃப் போயட்டிக் இன்ஸ்பிரேஷன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா மனுஷனை உண்மைக்கு பக்கமா எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறாரு. போயட்டிக் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற தியரியை காட்டுறாரு, இதை அட்வான்ஸ் பண்றாரு. அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை உண்மைக்கு பக்கமா எடுத்துட்டு போகும். அதாவது போயட்ரி பத்தின ஒரு நெகட்டிவிட்டி எல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றாரு, இப்படி நீ அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் நீங்க சரி செஞ்சு கொண்டு போனீங்க அப்படின்னா அது உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்தும், உண்மைக்கு நிகர அருகில கொண்டு போய் நிறுத்தும். அப்ப போயட்ரி இஸ் இன்ஸ்பிரேஷன் பட் ஆல்சோ an ஆர்ட். இது என்ன பண்ணுது, இது ஒரு இன்ஸ்பிரேஷன். போயட்ரிங்கிறது என்ன பண்ணுது, ஒரு இன்ஸ்பிரேஷன், உன்னை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். அதைத்தான் என்ன அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, பிளாட்டோ பிரேக்ஸ் நியூ கிரவுண்ட், ஒரு புது கிரவுண்டை பிரேக் பண்ணி காட்டுறாரு. அதாவது என்ன, பேசிக்கா ஒரு பிரின்சிபல் இருக்கும் இல்லையா, போயட்ரியோட அடிப்படையில் பேசிக்கா ஒரு பிரின்சிபல் இருக்கும். இது வரைக்கும் போயட்ரிங்கிறது இப்படிதான் இருக்குது. இந்த பேசிக் பிரின்சிபல் என்ன, போயட்ரி பத்தி நெகட்டிவா சொன்னார் இல்லையா, அதெல்லாம் பேசிக் பிரின்சிபல். இப்படிதான் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க, இனிமேல் இப்படி பார்க்க வேண்டியது இல்லை, நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனா நீங்க வேற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சொல்யூஷன் இவரு தான் கொடுக்குறாரு. என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த போயட் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும். ஒரு கான்செப்டா இருக்கட்டும், ஒரு ஆப்ஜெக்டா இருக்கட்டும், ஒரு மெட்டீரியலா இருக்கட்டும், அதை நீங்க செலக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா அதுதான் அப்படி கொண்டு போகும்போது என்ன ஆகுது, புதுவிதமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகலாம், அதை நியரர் டு த ட்ரூத்துக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த போயட்ரி இன்ஸ்பிரேஷன்ல காட்டுறாரு. அந்த செலக்ட் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல், அதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ த லாஸ் ஆஃப் ஆர்டர். அதாவது
ஒரு ஆர்டர் இருக்கு, இந்த சட்டத்திட்டங்கள் உட்பட்ட ஒரு ஆர்டர்னு சொல்லி காட்டுறாரு. இந்த ஆர்டர் நீங்க கொண்டு செலக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா அதுதான் உங்களை என்ன பண்ணும், கரெக்டான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஒரு போயட்ரிங்கிற அந்தஸ்தை கொடுக்கும். நீங்க ஒரு போயட் அப்படிங்கிற அந்தஸ்தை அது கொடுக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், ஒரு போயட் அப்படிங்கிற மஸ்ட் செலக்ட் அண்ட் ஆர்கனைஸ் த மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபாலோ த ஆர்டர். அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி கொண்டு போங்க அப்படின்னு. ஆர்டர் இல்லாம கொண்டு போயிடாதீங்க அப்படிங்கிறாரு. இதை நீங்க கிராமர்ல தெரியும், அட்ஜெக்டிவ்னு இருந்துச்சுன்னா அட்ஜெக்டிவ்ல நான் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கும் போது நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தலாம். அட்ஜெக்டிவ் ஒரே ஒரு வார்த்தைக்கு அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெஸ் இருக்குது, அது வந்து கிரீன் கலர் ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். அது எங்க இருக்குது, அந்த நீளமான ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். இப்படி அதுக்கு பல அட்ஜெக்டிவ் கொடுக்கலாம். பட் ஆனா அது ஒரு ஆர்டர்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு எப்படி அந்த அட்ஜெக்டிவ் இருக்குதோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க செலக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் ஒரு ஆர்டரா கொண்டு போங்க. அப்படி கொண்டு போனா போயட்ரிக்கு அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படிங்கிறது தான் போயட்ரி இஸ் இன்ஸ்பிரேஷன் சொல்லி போயட்டிக் இன்ஸ்பிரேஷன்ல தியரி ஆஃப் போயட்டிக் இன்ஸ்பிரேஷன்ல வெளிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த பிளாட்டோ அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இவர் தான் அது விஷயத்தையும் சொன்னாரு. அதாவது ஆர்கானிக் யூனிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது போயட்டா இருக்கட்டும், ஒரு ஆர்ட்டா இருக்கட்டும், அதுல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா ஒரு ஆர்கானிக் யூனிட்டியா இருக்கணும், இயற்கையான ஒரு யூனிட்டியா இருக்கணும். செயற்கை ஆர்டிபிஷியலான யூனிட்டி வேணாம், இயற்கையான ஒரு யூனிட்டியை ஏற்படுத்துங்க. அப்படி ஏற்படுத்தினா கரெக்டா அது கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் பிளாட்டோஸ்னுடைய கிளாசிபிகேஷன் பார்க்கலாம். இந்த பிளாட்டோனுடைய கிளாசிபிகேஷன் ஆஃப் போயட்ரினுடைய கிளாசிபிகேஷன் அப்படின்னு எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா, லிரிக், எபிக் அண்ட் டிராமட்டிக். அதாவது லிரிக், எபிக், டிராமட்டிக் இதனுடைய அடிப்படையில வச்சுக்கிட்டு தான் போயட்ரிய கிளாசிஃபை பண்றாரு. இத நல்லா புரிஞ்சுக்கணும். போயட்ரியை கிளாசிஃபை பண்றாரு. எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்றாரு, இது லிரிக் போயட்ரி, இது எபிக் போயட்ரி, இது டிராமட்டிக் போயட்ரின்னு சொல்லி கிளாசிஃபை பண்றாரு. அப்படி கிளாசிஃபை பண்றதுக்கு ஒரு அளவுகோல் வேணும். அப்ப அந்த அளவுகோல் எங்கிருந்து எடுக்கிறாரு அப்படின்னு, எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாரு அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்டைலை வச்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய ஃபார்ம், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு, அப்ப இது என்ன இருக்குது, இது எபிக்ல இருக்குது, இது நரேட்டிவா இருக்குது, அப்ப இது இந்த ஃபார்ம் பார்த்துட்டு இந்த ஸ்டைல பார்த்துட்டு இது லிரிக் அப்படிங்கிறாரு. அப்போ பேஸ்ட் ஆன் ஃபார்ம்ஸ் அண்ட் லிரிக்ஸை பேஸ் பண்ணி இது எபிக் போயட்ரி, இது லிரிக் போயட்ரி, இது டிராமட்டிக் போயட்ரின்னு சொல்லி கிளாசிஃபை பண்றாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, ஹி அக்செப்ட் பிட்டி அண்ட் ஃபியரை அக்செப்ட் பண்ணிக்கிறார். எஸ், எமோஷன் ப்ராப்பர் டு ட்ராஜடி. இந்த ட்ராஜடியில தான் இந்த பிட்டி அண்ட் ஃபியரை பார்க்க முடியும். இந்த பிட்டி அண்ட் ஃபியர்ல, இந்த ட்ராஜடியில பார்க்கக்கூடிய இந்த பிட்டி அண்ட் ஃபியர் எதுக்கான ஃபவுண்டேஷன்லாம் இருக்குது அப்படின்னா, கெத்தார்சிஸ்க்கு இது ஃபவுண்டேஷனா இருக்கு. இந்த ஆல்ரெடி நான் இது வந்து நேற்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். பிட்டி அண்ட் ஃபியர் எங்க தேவைப்படுதுங்கிறத நான் சொல்லிட்டேன். இவர் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. எதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, பிட்டி அண்ட் ஃபியரை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. எஸ், எமோஷன் ப்ராப்பர் டு ட்ராஜடி. அந்த ட்ராஜடியில வரக்கூடிய எமோஷனை ப்ராப்பரா இருக்கிற இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அது எதை லீட் பண்ணுது, எதுக்கு ஃபவுண்டேஷனா இருக்குது, கெத்தார்சிஸ்க்கு ஃபவுண்டேஷனா இருக்குது. கேள்வி வரும், மேட்ச் த ஃபாலோயிங்ல வரும், கெத்தார்சிஸ் இருக்கும். அங்க கெத்தார்சிஸ்க்கு நாட் த ரிலேட்டட் டு த கெத்தார்சிஸ் இருக்கும். ஒண்ணு அங்க ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கும், ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் இருக்கும், பியூரிஃபிகேஷன் இருக்கும், டிராஜிக் பிளான் இருக்கும். நீங்க என்ன பண்ணுவோம், இந்த கெத்தார்சிஸ் அப்படின்னா பியூரிஃபிகேஷனுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம். கெத்தார்சிஸ் அப்படின்னு நம்ம மண்டையில போட்டு பியூரிஃபிகேஷன் ஏத்திட்டு போயிருப்பான். அங்க கெத்தார்சிஸ் பியூரிஃபிகேஷனுக்கு பதிலா அங்க இன்னொரு வார்த்தை இருக்கும், ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கும், ஸ்ட்ராங் எமோஷன் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான், இந்த ஏதாவது ஒரு பியூரிஃபிகேஷன் வந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவான். மீதி ரெண்டு இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டா என்ன பண்ணுவான், பியூரிஃபிகேஷனை மட்டும்தான் தூக்குவான். அப்ப அதனால கேர்ஃபுல்லா நீங்க ஒரு வேர்டு இருக்குதுன்னா அதுக்கு 2-3 விஷயம் கான்செப்ட் இருக்கும். அப்ப இருக்கிற எல்லா கான்செப்டையும் புரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பல நேரம் வந்து பார்த்தோன்னா பாட கெத்தார்சிஸ்னா பியூரிஃபிகேஷன் ஈஸியா போயிடுவான். ஆனா அங்க போய் பார்த்தா பியூரிஃபிகேஷனே இருக்காது, அதுக்கு இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்கும். கெத்தார்சிஸ் மீன்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கும், அல்ல ஸ்ட்ராங் எமோஷன் இருக்கும். இவன் தேடுவான், எங்கன்னா பியூரிஃபிகேஷன் இல்லை. அப்ப என்ன பண்ணுவான், இவனுக்கு பரிச்சயமான வார்த்தை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிராஜிக் பிளான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது இவனுக்கு என்னவா இருக்கும், பரிச்சயமான வார்த்தை. எப்ப பரிச்சயமான, ஹமர்சியாங்கிற இடத்துல இது பரிச்சயமான வார்த்தை. இப்ப பரிச்சயமான வார்த்தை எதுவும் அதை மட்டும் தான் சூஸ் பண்ணிட்டு வருவான். அப்ப அங்க கரெக்டா அனலைஸ் பண்ணாம போயிடும். அதனால நீங்க இந்த கெத்தார்சிஸா இருக்கட்டும், ஹெமர்சியா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்க கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கெத்தார்சிஸ் அப்படிங்கிறது பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பியூரிஃபை அப்படி பண்றதுன்னா எங்க எது பியூரிஃபை பண்ணுது, உனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை பியூரிஃபை பண்ணும். ஒரு மூவி பாக்குறீங்க, அதுல இருந்து நீங்க ஒன்று கத்துக்கிறீங்க, பிட்டி அண்ட் ஃபியர் வருது. அப்போ உனக்கு இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்களை என்ன பண்ணுது, பியூரிஃபை பண்ணுது. அப்ப அந்த கெத்தார்சிஸ் அப்படிங்கிறது ப்ராசஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபீலிங்கை ப்ராசஸ் பண்ணுது, அல்லது ஸ்ட்ராங் எமோஷனை ப்ராசஸ் பண்ணுது, பர்டிகுலர் ஆக்டிவிட்டி மூலியமா அதை ப்ராசஸ் பண்ணுது, அதை பியூரிஃபை பண்ணுது. அந்த ப்ராசஸ் தான் பியூரிஃபிகேஷன். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே ஹெமர்சியா அப்படிங்கும்போது என்னன்னா எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்.
அவன் ஏதாவது ஒரு ஜட்மெண்ட் அவனா உருவாக்கிக்கலாம் அல்லது வேற யாராச்சும் கொடுக்கலாம். அந்த ஜட்மெண்ட் தவறுனால அவன் வந்து பாதிக்கப்படுறது ஹெமர்சியா. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியரோட ஒர்க் எடுத்தோம்னா அதுக்கு ஒத்தெல்லோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட இன்னொரு ஒர்க் எடுத்தாலுமே எடுத்துக்கலாம். ஆண்டனி. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெமர்சிக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்ப ஹெமர்சியானால நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், அதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. எரர் ஆஃப் ஜட்மெண்ட் இருக்கு, மிஸ்டேக் இருக்குது, டிராஜிக் ஃபிளா இருக்கு. இந்த மாதிரி ஈக்குவலன்ட் வார்த்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க அவேரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ரைட். ரிகார்டிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் போயட்ரி, ஃபங்க்ஷன் ஆஃப் போயட்ரி அடிப்படையில சொல்லணும் அப்படின்னா இவர் எப்படி பாக்குறாரு அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் போயட்ரியின் அடிப்படையில இட் இஸ் நாட் merely the giving of pleasure. போயட்ரிங்கிறது என்ன, வெறும் பிளஸர் மட்டும் கொடுக்கறது இல்லப்பா, மோல்டிங் ஆஃப் ஹியூமன் கேரக்டர். அது என்ன பண்ணுது, ஹியூமன் கேரக்டர் மோல்ட் பண்ணுது. அதனால நீங்க கரெக்டா நீங்க என்ன பண்ணணும், மஸ்ட் ஆர்கனைஸ், மஸ்ட் செலக்ட். அதை கரெக்டா ஆர்டர்ல ஆர்கனைஸ் பண்ணி செலக்ட் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா அது பிளஸரை மட்டும் கொடுக்காது, ஹியூமன் கேரக்டர் மோல்ட் பண்ணும். அதனால ஒரு போயட் இப்படிதான் இருக்குன்னு சொல்றாரு. ஆரம்பத்துல போயட்னா என்னங்கிறது அவரோட நெகட்டிவிட்டி எல்லாம் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் எப்படி பண்ணுனா அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குங்கிறதையும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பிளாட்டோ த ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா கிளாசிக்கல் ஐடியல்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்டிக் பியூட்டி பத்தி கிளாசிக்கல் ஐடியல்ஸ் அடிப்படையில் பேசுனது பிளாட்டோ தான் ஃபர்ஸ்ட். அது எங்க, இன் ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன், ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறாரு. எங்க, எந்த இடத்துல, எந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா போயட்டிக் ஐடியல்ஸ் ஆஃப் ஆஸ்டரிட்டி ஆர் ஆர்டர். போயட்டிக்கான ஆர்டரை பத்தி பேசக்கூடிய டிஸ்கிரிப்டிவ்ல ஆர்ட் அல்லது பியூட்டியை பத்தி ஃபர்ஸ்ட் இவர் தான் பேசுறாரு. போயட் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட்ங்கிற விஷயத்த இவர் தான் எடுத்து பேசுறாரு. அதே மாதிரி பிளாட்டோ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு எம்பசைஸ் த வேல்யூ ஆஃப் டெக்கோரம் இன் ஆர்ட். இந்த டெக்கோரம் இன் ஆர்ட் அப்படின்னு என்னன்னா, அதாவது டெக்கோரம்ங்கிற வார்த்தையை நீங்க நீக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கை இல்லாம எப்படின்னா ஆர்ட்ங்கிறது இருக்கலாம். ஆனா டெக்கோரம் வார்த்தையை பயன்படுத்தினா கண்ட்ரோல்டா இருக்கும். ஒரு ஆர்ட் இருக்குதுன்னா அந்த ஆர்ட் அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு வடிவமைப்பு இருக்கணும், அது ஒரு கண்ட்ரோலான இருக்கணும், பாக்குறவங்களுக்கு கரெக்டான ஒரு விஷனை கொடுக்கணும். அது அலங்கோலமாவோ அல்லது ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயத்தை சித்தரிக்கிறதாவோ அதுக்கு எந்த ஒரு யூனிஃபார்ம் இல்லாம அதுல ஒரு டிக்னிட்டி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது டெக்கோரம் இல்லாம இருக்குது தான். அப்போ அது டிக்னிட்டியோட இருக்கணும் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தைய எம்பசைஸ் பண்றாரு. அதுல ஆர்ட் அப்படின்னா ஒரு டெக்கோரம் இருக்குன்னு சொல்லி எம்பசைஸ் பண்றாரு. இதுதான் பிளாட்டோனுடைய ஐடியாஸ். இப்போ பிளாட்டோவை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், அவர் போயட்ரி எப்படி பாக்குறாரு, அதுக்கப்புறம் போயட்டிக் இன்ஸ்பிரேஷன் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவரோட ஐடியா அடிப்படையில இமிட்டேஷன் என்னங்கிறாரு, இவர் என்ன சொல்றாரு, இமிட்டேஷன் ஆஃப் இமிட்டேஷன்ங்கிற வார்த்தையை சொல்றாரு. அதுக்கப்புறம் த்ரைஸ்ங்கிற வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துறாரு. இமிட்டேஷன்ல த்ரைஸ் இதுல கீவேர்ட்ஸ். இந்த பிட்டி அண்ட் ஃபியரை எடுத்து பேசுறாரு. இவருக்கு பின்னால வந்த பிளாட்டோக்கு பின்னால வந்த அரிஸ்டாட்டிலும் தன்னுடைய ஒர்க்லயும் வந்து பார்த்தா போயட்டிக்ஸ்ல இந்த பிட்டி அண்ட் ஃபியரும் இந்த கெத்தார்சிஸும் இந்த ஹெமர்சியா பத்தியும் பேசுவாரு. அதனால அரிஸ்டாட்டில் வரும்போது நம்ம அந்த மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம்.